நியூஸ்7 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சியை வழங்குவது சுகிதா. ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் மிக பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஓராண்டிற்கு முன்பு பொது தேர்தலின் போது திமுக அதிமுகவிற்கு மாற்று நாங்கள்தான் என்று மக்கள் நல கூட்டணி இணைந்தார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் முதலில் தேர்தலுடைய வெற்றி வாய்ப்புகளை இழந்து தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு முதலாக மக்கள் நல கூட்டணியிலிருந்து வெளியேறியது. அதன் பிறகு மதிமுக வெளியேறியது. அதன் பிறகு தேமுதிக வெளியேறியது. இந்த சூழ்நிலையில் இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஒன்றிணைந்த இந்த கட்சியில் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறிவிட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தனிப்பட்ட நிலைப்பாடை எடுத்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்கே நகர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்பாளர் லோகநாதனை நிறுத்தியிருக்கிறது. திமுக அதிமுகவிற்கு மாற்றாக தமிழக அரசியலில் தேர்தல் கூட்டணி என்பதும் தேர்தல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்த்த இந்த கூட்டணி ஏன் வெல்ல முடியவில்லை? என்ன கள நிலவரம் என்பது ஒருபுறம் இருக்க, ஆர்கே நகர் தேர்தலில் பலமுனை போட்டி உருவாகி இருப்பது யாருக்கு லாபம் என்பதும் அதையெல்லாம் தாண்டி தற்பொழுது மக்கள் நல கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மதிமுகவும் யாருக்குமே அவர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தங்களுடைய அவர்களுடைய வெற்றி வாய்ப்புக்கான உறுதுணையை கொடுக்க போவதில்லை என்பதும் ஆதரவை தெரிவிக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து தான் இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் நெய்வேலி பாலுவுடன் விவாதிக்க இருக்கிறோம். வணக்கம் சார். திமுக அதிமுகவுக்கு மாற்றாக உருவான ஒரு கட்சி, ஒரு பலமான ஒரு தலைவர்களை கொண்ட ஒரு கட்சி ஏன் ஓராண்டிற்குள் இவ்வளவு பெரிய பிளவை சந்திக்க காரணமாக நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? அது மக்கள் நல கூட்டியக்கமாக இருந்தபோது அவங்க சில கோரிக்கைகளை வச்சாங்க. அது பின்னால் அது கூட்டியக்கம் கூட்டணி ஆகியது. அதாவது தேர்தலை முன்னிலைப்படுத்தி பண்ணார்கள். இப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுவான அரசியல் நிலைப்பாடு என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக பெரும் கட்சி திமுக அதிமுக. இன்றைக்கி அதிமுகவை ஏற்று திமுகவே வர முடியுமா? முடியாது. இப்போ அதுதான் சூழல். அப்படிப்பட்ட சூழலில் இரண்டாவது மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளோ அல்லது தேமுதிகவோ அல்லது மதிமுகவோ விடுதலை சிறுத்தைகளோ இவர்கள் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்தது, அதுவும் தேர்தலுக்கான கூட்டணியாக மாற்றியது என்பது தான் அது ஒரு தவறான முடிவு என்பதை அந்த தேர்தல் காட்டியிருக்கிறது. யாருமே அதெல்லாம் வேறு மாதிரியெல்லாம் எதிர்பார்க்கலை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, தேர்தல் நெருங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு 5 சீட்டு கூட கிடைக்குமாங்கிற அளவில் தான் இருந்துச்சு. கடைசியில் ஒன்று கூட இல்லைன்னு சொல்லிட்டு சுத்தமாக அப்படியே வாரி வழித்து போடப்பட்ட ஒரு சூழல் வந்தது. அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரத்தில் தான் தேமுதிக உள்ள நுழைஞ்சது. அதே மாதிரி போய் காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக ஒரு தேமுதிகவை கூட்டம் இருந்தாங்க. கடைசி நேரத்தில் அதே மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸும் இறஞ்சது. அப்போ அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னால், எல்லாமே தேர்தலுக்காக கூட்டணி என்பது அவர்களுக்கான ஒரு கொள்கையோ கோட்பாடோ இல்லை என்பது ரொம்ப தெளிவாக போயிடுச்சு. எந்த கோரிக்கையும் அவங்க ஒன்றும் வலியுறுத்தலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் கோரிக்கைகள்னு சொன்னால் அது எல்லாருமே வலியுறுத்துகிறாங்க. யார் தான் வலியுறுத்தலைன்னு தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா, ஜல்லிக்கட்டுன்னா பாஜகலேருந்து அதிமுகலேருந்து திமுகலேருந்து ஆதரிக்குது. அதே மாதிரி காவிரி பிரச்சனைனா எல்லோரும் ஆதரிக்கிறாங்க. மேகதாட்டில் அணை கட்டுறாங்கன்னா அது நாங்கள் எல்லோரும் எதுக்குறோன்னு சொல்கிறாங்க. அப்போ நீட் தேர்வுனா எதுக்குறோன்னு சொல்கிறாங்க. அப்போ இதனுடைய பொருள் என்ன என்றால், கோரிக்கைகள் அது பாட்டுக்கு இருக்குது. அதற்கு வெளியில் தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசியலை நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். அந்த அரசியலுடைய முக்கியமான நோக்கம் என்ன என்றால், ஒன்று ஆட்சியை கைப்பற்றுவது, பதவியை பெறுவது, அதன் மூலமாக தன்னுடைய கொள்ளையை தொடர்ந்து செய்வது. இதுதான் தமிழகத்தினுடைய அரசியல் என்பதாக ஆகிட்டு போச்சு. நீங்கள் ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, தமிழகம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அனாதையாக கையெறு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நான் பார்க்கிறேன். அதுதான் இன்றைக்கு அரசியல் நிலைமை. நீங்கள் பார்த்தீங்கன்னா, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்திய பிறகு இன்றைக்கி 2 ஆண்டு 3 ஆண்டு ஆக போகுது. இன்றைய வரை மேலாண்மை வாரியம் அமைக்கலை. அதை தவிர கடைசியில் இன்றைக்கி வந்துடும், இன்றைக்கி பாஜக அரசு மேலாண்மை அறிவை இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் அவங்க ஒத்துக்கொள்வாங்க என்று நினைத்த அளவில் அவங்க அதை அப்படியே மாற்றிட்டாங்க. என்னென்னா, அப்படி ஒரு உத்தரவு போடுவதற்கு உச்சநீதிமன்றத்திற்கே, காவிரி ஆணையத்திற்கே அந்த மாதிரியான உரிமை இல்லை, சட்டம் இல்லை, சட்ட உரிமை இல்லை என்று சொல்லி, அதிகாரம் இல்லை என்று சொல்லி அப்படியே திசை மாற்றிட்டாங்க. அப்போ என்னென்னா, இப்போ 12 ஆண்டுகளாக போராடி பெற்ற அந்த நீதிமன்றத்தில் போராடி பெற்ற அந்த உரிமை என்பது இன்றைக்கு மிக எளிதாக பாஜகவால் நிராகரிக்கப்பட்டது.
அப்போ அது ஒரு பிரச்சனை. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மேகதாட்டுல அணை கட்டுறாங்க. இன்றைக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இங்க தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதை வந்து நீங்க சொல்ற மாதிரி அனைத்து கட்சிகளும் தமிழகம் வந்து உரிமை சார்ந்த பிரச்சனைகளை வந்து நாங்கள் வந்து உரிமைக்கு பங்கம் வரும் பொழுது எதிர்க்கிறோம் ஒற்றை குரல்ல சொல்றாங்க. அப்ப எங்க எதிர்நிலைப்பாடு எடுக்கிறாங்கங்கிற கேள்விக்கு தான் நீங்க வரீங்க. இது ரொம்ப நகைப்புக்குரிய விஷயமா தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நாங்கள் எதுக்குறோம், சரி எதுக்குறோன்னா எப்படி நீங்கள் அதை நடைமுறைப்படுத்த போகிறீங்க? ஆட்சியை கையில் வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த வரையிலும் குறைந்த அளவு அவங்க தனக்கென்று ஒரு நிலைப்பாட்டை வைத்து கொண்டிருந்தாங்க. சரியாக தவறாங்கிறது அது வேறு விஷயம், அது வேறு விமர்சனம். ஆனால் அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருந்தது. அவ்வளவு எளிதாக இன்றைக்கு தமிழக அரசை அவர்கள் கைக்குள் கொண்டு வர முடியாதுன்னு முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிஎஸ்டி, நீட் தேர்வு, அதே மாதிரி இந்த 800 துறைமுகத்திலேருந்து போகக்கூடிய அந்த நெடுஞ்சாலை அந்த வழி, இதை எல்லாவற்றிலும் மிக உறுதியாக நின்று அவர்கள் எதிர்த்தார்கள். ஆனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால் அவங்க மருத்துவமனையில் உள்ளே போன உடனேயே பாண்டியராஜன் அந்த 3 பிரச்சனைகளையும் போய் அங்கே போய் சமரசம் பண்ணிட்டு வந்துட்டார். அது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அதிமுக இன்றைக்கு மைய அரசனுடைய அதனுடைய அந்த அவர்களுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு அவர்கள் அடங்கி விட்டார்கள்ங்கிறத பார்க்கணும். இப்போ அது ஒன்று. ரெண்டாவது என்ன நடந்ததுன்னா, தமிழ்நாட்டில் முதல்ல போன ஆண்டு 2016 நடந்த வெள்ளமாக இருக்கட்டும் அல்லது 17 நடந்த இந்த புயலாக இருக்கட்டும், இந்த ரெண்டுலேயும் இன்றைய வரையிலும் மைய அரசு எந்த உதவியுமே செய்யவில்லை. 200 பேர் விவசாயிகள் இறந்துட்டாங்கன்னு விவசாய சங்கங்களே சொல்கிறாங்க. அனாதைகளாக இன்றைக்கி டெல்லியில் போய் பெண்களும் ஆண்களுமாக அரையாடை உடுத்துக்கொண்டு அங்கே வந்து பைத்தியக்காரர்கள் மாதிரி அன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஆதரவே இல்லை, கேள்வியே இல்லை. ஆனால் தமிழக அரசு இன்றைய வரையில் செத்தவர்கள் யாரையுமே அவர்கள் வந்து இறந்ததாகவே ஒற்றுக்கொள்ளவில்லை. அவங்க வந்து விவசாயிகள் அந்த இன்றைக்கு ஏற்பட்ட வறட்சியினாலையும் கடன் தொல்லையால் தான் அவங்க வந்து இறந்தார்கள் என்பதையே தமிழக அரசு ஒத்துக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் இன்றைய வரை வழங்கப்படவில்லை. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்ன ஒரு கேலி கூத்தான ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது, தொடர்ந்து நடக்கிறது. இதனுடைய இன்னொரு விளைவு நீங்கள் ஆர்கே நகர் அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்ன வரப்போகிறது? இன்றைக்கி அதிமுக 1, 2, 3 ஆயிடுச்சு. ஓபிஎஸ் ஒரு அணி, இந்த பக்கம் சசிகலா தினகரன் ஒரு அணி, மூன்றாவதாக தீபா அவங்கள ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா அதுக்குள்ளே என்னமோ கொசுவுக்கு பிளவு வந்து அதுவும் வந்து வந்த மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தீபா அவருடைய கணவரே தனியாக போகிறாரு, அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, இவங்க வந்து பேர வைக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தீபாவை நாங்கள் நிறுத்தி அவரை வெற்றி பெற வைப்பது தான் எங்களுடைய நோக்கங்கிறார். இந்த மாதிரியெல்லாம் ஒரு அரசியல் கேலி கூத்து இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் தமிழர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? எல்லாவற்றையும் விட மிக மிக கொடுமையாக இன்றைக்கு நெருக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழல் என்னன்னு சொன்னால் நீட் தேர்வு வருகிறது. இன்றைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு கூட இன்றைக்கு மைய அரசு அதை வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. அதற்கு ஒப்புதல், குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு அவல நிலை இருக்கிறது. மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலம் பற்றி மிக மிக கடுமையான ஒரு நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த காவிரி உழவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இறந்தவர்களுக்கும் எந்த விதமான ஒரு நிவாரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் இந்த தேர்தல் களத்துல இவர்களுடைய கூட்டணி குறித்து தான் பேசுறாங்க. இந்த உரிமை சார்ந்த பிரச்சனையில நாங்க எல்லாம் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் கள நிலவரத்துல இவங்க என்ன செஞ்சிருக்காங்க தமிழக மக்களுக்கு அப்படின்னு தான் நீங்க பட்டியலிட்டு இருக்கீங்க. இப்ப மக்கள் நல கூட்டணியிலிருந்து நேற்றைக்கு வந்து வெளியேறிய பிறகு அனைத்து தலைவர்களுமே பேட்டி கொடுத்தார்கள். ஏற்கனவே அந்த புதுவை மாநாட்டிற்கு பிறகு அந்த டிமானடைசேஷனுக்காக நடந்த அப்பொழுதே வந்து வெளியேறிய மதிமுக நேற்றைக்கு வைகோ அவர்கள் அவருடைய பேட்டியில கூட என்ன குறிப்பிடுகிறார் என்றால், நேரடியாக யாருக்கும் ஆதரவில்லை என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது, மறைமுகமாகவும் ஆதரவு இல்லைன்னு சொல்றது. அப்ப தமிழக அரசியல் வரலாற்றுல, தேர்தல் வரலாற்றுல இதுக்கு முன்னாடி மறைமுக ஆதரவுன்னு ஏதாவது ஒன்று நடந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? வைகோவை பொறுத்த அளவில் அவர் ஒரு சிறந்த பேச்சாளர், நான் அப்படிதான் பார்க்குறேன். அதுக்கு மேலே பெரிய அளவுக்கு நான் பார்க்கவில்லை. பொதுவாக ஈழ பிரச்சனையில் அவர் ரொம்ப ஆவேசமாகவும் உணர்ச்சிகரமாகவும் பேசக்கூடியவர். தமிழக பிரச்சனையில் அவருடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் பல நிலைகளில் அவர் எடுத்திருக்கக்கூடிய தேர்தல் உத்திகளோ அல்லது அவருடைய கூட்டணி பற்றிய அந்த முயற்சிகளோ அது எல்லாமே வந்து தொடர்ந்து தோல்வி. சரி, ஒரு மக்கள் நல கூட்டணி வந்த பிறகு பொதுவாக மக்கள் மத்தியில் ஒரு சின்ன நம்பிக்கை கீற்று வந்தது. அது என்னவென்றால்,
ஒரு மாற்று அரசியல் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு அரசியல் மதிமுக மட்டுமில்லை, மதிமுக இருக்கிறது, 2 இடதுசாரி கட்சிகள் இருக்கின்றார்கள், அதே போல் இன்றைக்கு தேமுதிக சேர்ந்திருக்கிறது. இதனால் இது ஒரு 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 வலுவான கூட்டணியாக வரும்னு அன்றைக்கி கூட யாரும் நினைக்கல இவங்க ஆட்சியை பிடிப்பாங்க, ஏதாவது சட்டமன்றத்தில் வந்து பல இடங்களை வந்து இவங்க வெற்றி பெறுவார்கள் என்று யாரும் கருதவே இல்லை. ஒரு குறைந்தபட்சம் ஒரு மாற்று அரசியல் வருகிறது நினைச்சாங்க. அது உடஞ்சி போச்சுங்கிறத நம்ம பார்த்தோம், தேர்தலையும் போச்சுங்கிறத பார்த்தோம். அது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போது எல்லாருமே வாக்குறுதி கொடுக்குறாங்க, ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களும் வாக்குறுதி கொடுக்குறாங்க, ஆட்சிக்கு வெளியில் இருக்கிறவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க. நீங்கள் வைகோவுடைய மிகப்பெரிய சிக்கல் இப்போ கடைசியாக இருந்த மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு சொன்னீங்கன்னா, அவர் வந்து இந்த டிமானிட்டைசேஷனை வந்து அவர் வந்து அதை ஆதரித்தது. அதுக்கு என்ன காரணம் என்றே தெரியவில்லை. ஒரே காரணம் தான் இருக்க முடியும். என்னன்னு சொன்னால், தொடர்ந்து 2 சட்டமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் தோற்றது, அவருடைய கூட்டணி தோற்றது, ஒரு கட்சி கூட ஜெயிக்க முடியாமல் போனது, அவரே ஜெயிக்க முடியாமல் போனது, சட்டமன்ற தேர்தலில் நாமினேஷன் கொடுத்து கடைசி நேரத்தில் வாபஸ் வாங்கினது, இந்த மாதிரியான பல்வேறு அரசியல் தற்கொலைகளை நிகழ்த்தியதன் மூலமாக அவர் தனிமைப்படுத்தப்பட்டார் தமிழக அரசியலில். அதனுடைய விளைவு என்ன என்றால், ஏதோ ஆத்தோட போகிறவனுக்கு ஏதாவது கம்பு கிடச்சா பிடிச்சிக்கிறதுங்கிற மாதிரி தான் அந்த டிமானிட்டைசேஷனை பிடிச்சார். அதற்கு அடுத்த நிலையில் எடுத்துக்கொண்டார் கூட. இன்றைக்கு பார்த்தீர்கள், அவர் அதிமுகவில் சசிகலா குரூப்பினுடைய ஆதரவு நிலைப்பாடை எதிர்த்திருக்கார், அவர் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறாங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இது என்ன காட்டுகிறது என்று சொன்னால், அவருடைய அரசியல் மிக மிக மோசமாக தோல்வியுற்ற நிலையில், வேறு வழி இல்லாமல் கையறு நிலையில் அவர் இருக்கிறாருங்கிறது காட்டுது. நீங்கள் வந்து இன்றைக்கு இந்த ஆர்கே நகர் தேர்தலில் எந்த ஒரு பெரிய மாறுதலும் விளைந்துவிட போவதாக நான் பார்க்கவில்லை. நான் ஒரே ஒரு இந்த ஆர்கே நகர் தேர்தலை பொறுத்தவரை ஒரே ஒரு கருத்தான் எனக்கு இருக்கிறது. என்ன கருத்து என்று சொன்னால், ஆர்கே நகர் தேர்தலை தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க வேண்டும். என்ன காரணம்னு கேட்டால், இந்த ஒரு சீட்டு ஜெயிக்கிறதுனால ஒன்றும் தமிழ்நாட்டில் எதுவுமே மாறிட போகிறதில்லை. அதே மாதிரி இன்றைக்கி மைய அரசோ மாநில அரசோ இந்த ஒரு சீட்டு ஜெயிக்கிறதுனால அவங்களுக்கு வலு எதுவும் கூடிவிட போவதில்லை. ஏன்னு கேட்டால், அதிமுகவை இன்றைக்கு குறைந்தபட்சம் 2 அல்லது 3 பிரிவாக சிதறி போயிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழக அரசியலில் கடந்த 6 மாதத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்ன என்று சொன்னால், அதிமுக உடைஞ்சது தான். அப்போ அந்த சூழலில் நீங்கள் இந்த மாதிரியான ஆர்கே நகர் தேர்தலில் யார் ஜெயித்தாலும், எந்த கூட்டணி ஜெயித்தாலும் அல்லது எந்த வேட்பாளர் ஜெயித்தாலும் அதனால் எந்த மாற்றமுமே வரப்போவதில்லை என்பது தெளிவாக தெரியும். இது ஒன்றே ஒன்று வேணால் செய்யலாம். தினகரன் ஜெயிச்சார்னா ஜெயிப்பார், ஏன்னா பணத்தை வச்சு தான் அவங்க வந்து தேர்தல் நடத்த போகிறாங்கன்னு தெரியும். தினகரன் ஜெயிச்சார் என்று சொன்னால், அவர் இப்போதைக்கு நான் முதல்வராக ஆசை இல்லை என்று சொல்கிறார். ஆக இப்போதைக்கு இல்லை, ஆனால் பின்னால் நான் முதல்வர் ஆவேர் என்பது தான் அதனுடைய பொருள். அது பெரிய நான் ஒன்றும் வியப்பாக பார்க்கல, அப்படி வந்தாலும் ஒன்றும் பார்க்கல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எல்லாம் எப்படி இருக்காருன்னா, அவர் முதலமைச்சராகவே இல்லை, அவர் எங்கேயோ வந்து பரப்பன கிராமத்தில் சிறையிலேருந்து வரக்கூடியதை அவர் இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடியவராகத்தான் இருக்கிறார். வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மா என்று பேசிக்கொண்டு இந்த தமிழக அரசியலே கொச்சைப்படுத்தியதை தவிர அவர்களால் எதுவுமே பண்ணவில்லை என்பதுதான் உண்மை. அதனால் இந்த ஆர்கே நகர் தேர்தலில் எதுவும் நடக்க போகிறதில்லை. நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளராக அதிமுக தரப்பிலிருந்து தினகரன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பது குறித்து உங்கள் கருத்தை பதிவு செய்கிறீங்க. ஆனால் திமுக இதை எப்படி பார்க்குது? எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு சீட்டு வந்து பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வர போவதில்லை என்றாலும், 2 பெரிய ஆளுமைகள் இல்லாத ஒரு தேர்தல், அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்களோ கருணாநிதி அவர்களோ அல்லது அஇஅதிமுகவுடைய மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களோ, இவர்கள் இருவருமே இல்லாமல் புதிய 2 தலைமையின் கீழ், அதாவது இங்கிட்ட செயல் தலைவராக ஸ்டாலினும், இந்த பக்கம் வந்து டிடிவி தினகரன், அதாவது பொதுச் செயலாளர் இப்போது இல்லாத போது துணை பொதுச் செயலாளராக அவர் தலைமையிலையும் சந்திக்கக்கூடிய தேர்தல், இவங்க 2 பேருக்குமான ஒரு அக்னி பரீட்சை அப்படிங்கிறது தமிழக தேர்தல் தாண்டி அவங்களுடைய அரசியல் வரலாற்றில் இது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுது தானே? அதாவது இது நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது நபர்கள் தான் மாறி இருக்கிறார்களே ஒழிய அரசியலோ அரசியல் நிலைப்பாடோ ஒன்றும் மாறலை. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கூட்டணி நிலை அல்லது அரசியல் சூழல் வந்து தமிழகத்தில் எந்த மாற்றத்தையும் உருவாக்கலை. ஒரே செய்தி என்னென்னா, இன்றைக்கு 2 பெரிய ஆளுமைகள் இன்றைக்கு தமிழக அரசியல் வானிலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது மறைந்து விட்டார்கள். ஒன்று ஜெயலலிதா, இன்னொன்று கருணாநிதி. அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் அவர் ஒதுங்கிட்டார், அவர் வெளியில் வர முடியல. ஜெயலலிதா அவர்கள் இறந்து போனார்கள். இந்த 2 தான். இந்த சூழல்னால் இன்றைக்கு என்ன ஆகி இருக்கிறது என்று சொன்னால், என்னை பொறுத்தவரை நான் பார்ப்பது என்ன சொன்னால், தமிழர்களுடைய உரிமைகள், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கான வலுவாக குரல் கொடுக்கக்கூடிய நம்முடைய வலு குறைந்திருக்கிறதுன்னு நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ கலைஞரோட ஆற்றலோடு ஒப்பிடும்போது ஸ்டாலினுடைய ஆற்றல் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது தவிர்க்க முடியாது. அதை வைத்துக்கொண்டு அவர் 93-94 வயதில் அவர் தொடர்ந்து அவர் தான் போராடணும், இல்லை அவருக்கு இருக்கக்கூடிய ஆற்றலோ வலுவோ அந்த அரசியல் பின்னணியோ அல்லது சாதுரியமோ தந்திரமோ
ஸ்டாலினுக்கு இருக்கணும்னு நம்ம ஒன்றும் எதிர்பார்க்க வேண்டியது இல்லை என்று சொன்னால், நியாயமில்லை என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு பொதுவாக இன்றைக்கு திமுக வந்து எந்த விதமான ஒரு புதிய மாற்றத்தையும் இந்த ஆர்கே நகரில் ஜெயிச்சா கூட கொண்டு வர போகிறதில்ல. ஒன்று. ரெண்டாவது, அதிமுகவை பொறுத்தளவில் உடைந்திருப்பதனால நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து தமிழகத்தினுடைய உரிமைகள் மீண்டும் மீண்டும் வந்து பாதிக்கக்கூடிய அல்லது கிடைப்பதற்கான அந்த சூழல் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது நான் பார்க்குறேன். இன்னொன்று என்ன நடக்குன்னா, இப்போ பாஜகவுடைய நிலைமை என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா வடக்கு நடந்த 5 மாநில தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 இடங்கள் அவங்க பிடிச்சிருக்காங்க. அதனுடைய விளைவு அடுத்தது என்ன வரும்னா தமிழ்நாட்டில் வரும். யூபி தேர்தலில் எப்படி ஜெயிச்சாங்கன்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சகர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. என்ன என்று சொன்னால், யூபியில் அவர்கள் ஜெயித்த தேர்தலுடைய வெற்றியினுடைய பின்னணி என்ன என்று சொன்னால், அவர்கள் சாதிகளை பிரித்தார்கள். மாயாவதியினுடைய அந்த 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 தாழ்த்தப்பட்டவர்கள் அதோடு அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மாயாவதி சார்ந்த ஒரு சாதியை ஒதுக்கிவிட்டு மற்ற தாழ்த்தப்பட்ட சாதிகளுக்கு அவர்கள் அந்த சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கினாங்க. அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டவர்கள் மத்தியிலையும் அந்த யாதவ் தவிர்த்து மற்ற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அவர்கள் அந்த அந்த எண்ணிக்கை அந்த சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கினார்கள். மூன்றாவதாக உயர் சாதியினர் பார்ப்பனர்கள் மத்தியில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு முதலமைச்சர் பதவி தருகிறேன் என்கின்ற வாக்குறுதியை தந்தி அவர்களுடைய வாக்கையும் பிரித்தார்கள். இந்த மாதிரி அந்த பிரிவினை வேலையால் தான் இன்றைக்கி யூபியில் ஜெயிச்சுது. இது ஒன்றும் அரசியலும் கிடையாது. இதில் எந்த ஒரு மக்களுக்கான ஒரு தீர்வும், எந்த பிரச்சனைக்கான தீர்வும் கிடையாது. இது முழுக்க முழுக்க என்ன என்று சொன்னால், அரசியல் சூதாட்ட களத்திலே எப்படி நாம் ஜெயிப்பது என்கின்ற அந்த ஒரு சூதாட்டம் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அதை போல பார்க்கும்பொழுது இப்போ அடுத்த கட்டம் என்ன வரும்னா, தமிழ்நாடு அவளுக்கு எளிதான இலக்கு, எப்படியாவது இங்கே கால் ஊன்ற வேண்டும் இன்றைக்கு அவர்கள் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு யாரெல்லாம் வராங்கன்னா, இப்போ முதல்ல டிமானிசேஷன் ஆதரித்ததுனால இப்போ வந்து வைகோவுக்கு வந்து அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சுன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னால் முந்தி மாதிரி அவர் மோடியை எதிர்த்து பேசுவதோ மைய அரசை எதிர்த்து பேசுவது என்பது அவர்கிட்ட இல்லைங்கிறத பார்க்கணும். அவர் ஓஞ்சு போய் உட்காந்துருக்காரு. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ திமுகவை பொறுத்த அளவில் அவர்கள் வந்து மதில்மேற் பூனையாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்கள் நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒருவேளை அதிமுகவை ஆதரிக்கவில்லை என்று சொன்னால் மறுபடியும் திமுகவும் பாஜகவும் ஒருங்கிணைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். அதற்கு என்ன காரணம்னு கேட்டால், இதில் பழைய வரலாறையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் வந்து முதல்ல பாஜக வரும்பொழுது கலைஞர் என்ன சொன்னார்னா, இது வந்து சன்னியார் கட்சி சாமியார் கட்சின்னு சொன்னார். அப்புறம் என்ன பண்ணார்னு சொன்னால், மாறன் வந்து அவருக்கு வந்து பதவி வேணும்னு சொல்லும்போது, கூட்டணிக்குள்ளே போகணும்னு சொல்லும்போது என்ன சொன்னார்னா, அரசியலில் யாரும் தீண்டாதவர்களே இல்லை, பாஜக ஒன்றும் தீண்டப்படக்கூடாது என்கின்ற இயக்கமல்ல என்று சொல்லி பாஜகவில் போய் சேர்ந்தாங்க. இப்போது அதே மாதிரி மறுபடியும் திமுக சேராது என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. என்ன காரணம்னு கேட்டால், கடந்த காலத்திலையும் சரி இன்றைக்கும் சரி இவர்கள் எந்த ஒரு தமிழகத்தினுடைய நலன்களில் எந்த ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுக்காதவர்கள் தான் இந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி. குறைந்தபட்சம் ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு ஆளுமையாக இருந்தது. தற்பொழுது நேரலையில் நம்முடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டிலிருந்து அருணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். மக்கள் நல கூட்டணியுடைய இந்த பிளவு, நீங்கள் வேட்பாளரை நிறுத்தி இருப்பது குறித்து எப்படி பார்க்கிறீர்கள்? இது ஒன்றும் பிளவு என்று நாங்க பார்க்கல. இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். எங்களை பொறுத்தவரையில நாங்க என்ன நினைக்கிறோம் என்றால், இன்றைய தினம் இந்த திராவிட கட்சிகளுக்கும் அப்புறம் பாஜகவுக்கும் இடையே போட்டி போல அவ்வளவுதான் என்கிற ஒரு தோற்றம் வாக்காளர்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. மாறாக இன்னொரு முக்கியமான சரியான நியாயமான மாற்று இருக்கிறது. அதுதான் இடதுசாரிகள் மாற்று, அதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் என்பதை நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். ஆகவேதான் எங்கள் கட்சியின் சார்பிலே தோழர் லோகநாதன் அவர்களை இங்கே வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறோம். இது முக்கியம் என்று நாங்கள் கருதுகிறோம். இல்லை என்றால் என்ன ஆகும் என்றால், திமுக அதிமுக, இன்னும் சொல்லப்போனால் திமுகவில் இருக்கக்கூடிய அந்த கருத்து, அடுத்து அதிமுகவில் இருக்கக்கூடிய 3 அணிகள், இவற்றுக்கு ஒரு சரியான மாற்றே இல்லை, நாங்கள் என்ன செய்வது என்று பாஜகவுக்கு சிலர் வாக்களிக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும். இன்றைக்கு பாஜக என்பது அகில இந்திய அளவிலே ஒரு பெரிய சக்தியாக, ஒரு ஆபத்தான சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலே அது ஆட்சிக்கு வந்துவிட்டது என்பது மட்டுமல்ல, அங்கே ஒரு மடாதிபதியை, ஒரு மத வெறியரை, ஒரு சாதி வெறியரை முதலமைச்சராக அங்கே நியமனம் செய்திருக்கிறார்கள். இது நமது அரசியல் சாசனத்திலே இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற அரசு என்கிற நன்னெறிக்கே எதிரானது.
ஆகவே இதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல இந்த இடைத்தேர்தலை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நாங்கள் எங்களுடைய வேட்பாளரை களத்திலே இறங்கி இருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, தமிழகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை தயவு செய்து எண்ணி பாருங்கள். இங்கே குடிக்க தண்ணீர் மட்டுமல்ல, குளிக்க கூட தண்ணீர் இல்லை. அதே போல பல்வேறு வகையான மோசமான பொருளாதார சூழல்கள் இருக்கின்றன. வேலை வாய்ப்பு என்பது சுருங்கி கொண்டிருக்கிறது. மாநிலத்தினுடைய நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த பட்டியல் இருக்கிறது இல்லையா, இது அனைத்துமே மக்கள் நல கூட்டணியாக நீங்கள் இருந்த பொழுதும் இவை அனைத்துமே உங்களுடைய அனைவருடைய பிரச்சனையாக பார்த்தீர்கள். பாஜக இங்கே கால் ஊன்ற கூடாது என்பதற்கு நீங்கள் இன்றைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய நிலைப்பாடு திருப்பரங்குன்றம், தஞ்சாவூர், அரவக்குறிச்சி தேர்தலில் நீங்க புறக்கணித்ததுனால அவங்க 3வது இடம் வந்தாங்கன்னு சொல்ற வாதம் எல்லாம் சரி. அதை நீங்கள் கூட்டணியாகவே இவர்களுக்கு மாற்றுன்னு சொல்லிதானே பொது தேர்தலில் நீங்க எதிர்கொண்டீங்க. அப்படி கூட்டணியாகவே சேர்ந்து செய்திருக்கலாமே. ஏன் கூட்டணியிலிருந்து பிரிந்து அதுவும் சிபிஎம் சிபிஐ அப்படின்னு பார்க்கக்கூடிய இடத்துல சிபிஎம் மட்டும் வேட்பாளரை நிறுத்தக்கூடிய சூழல் ஏன் வந்தது? இல்ல, இது ஒரு வகையில ஒரு துர்பாக்கியமான சூழல் தான். ஆனால் தவிர்க்க முடியாம போயிடுச்சு. இப்போ உதாரணமாக சிபிஐ சிபிஎம் ரெண்டுமே கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். ஆனால் 2 தனித்தனி கட்சிகள் என்பதை நாம அங்கீகரிக்கணும். இப்ப இந்த இடைத்தேர்தலை எப்படி நோக்குவது, மோசமான சக்திகளாகிய பாஜக போன்றவற்றை வீழ்த்த எத்தகைய உத்தியை கடைபிடிப்பது என்பதில் ஒரு வேறுபாடு வந்திருக்கு. இது வரத்தான் செய்யும். ஆகவே இதை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அதை நாங்க மனதில் வைத்துக் கொண்டிருக்கோம். ஆனால் வேறு வழி இல்லை. நான் ஏற்கனவே கூறிய காரணத்தின் அடிப்படையில் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கட்சி இதில் போட்டியிட வேண்டியது அவசியம் என்ற கருதி இன்றைக்கு களத்திலே நிற்கிறது. களத்திலே நின்றால்தான் பாஜகவினுடைய திமுக அதிமுகவுடைய தவறான கோட்பாடுகளை மக்களுக்கு எடுத்து சொல்ல அம்பலப்படுத்த முடியும் என்று நாங்கள் கருதுகிறோம். நீங்க மாநிலத்துடைய உரிமைகள் பாருங்க. விவசாயிகள் டெல்லியில் இன்றைக்கு அரை நிர்வாண போராட்டம் நடத்தி கொண்டிருக்காங்க. அருணன் சார், இப்ப நீங்கள் சொல்லக்கூடிய அருணன் சார், என்னுடைய இறுதியான ஒரு கேள்வி, அதாவது தற்பொழுது தமிழகத்தில் அதிமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இவர்கள் இருவரையும் எதிர்க்கக்கூடிய நிலைப்பாடை தாண்டி நீங்கள் பாஜக உள்ளே வர வேண்டாம் என்று எதிர்ப்பதற்காகத்தான் நீங்கள் இங்கே நிற்பதாக சொல்லக்கூடிய வாதத்திலும் இந்திய கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இரண்டுக்கும் சித்தாந்த அடிப்படையில் கொள்கை ரீதியாக பெரிய வேறுபாடு இல்லை. கட்சிதான் வேறு வேறாக இருக்கிறார்கள், சித்தாந்தம் ஒன்றுதானே. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய கருத்தியல் வேறுபாடையே சரி செய்து கொள்ள முடியவில்லை எனில் எப்படி மாற்று கருத்து உள்ளவர்களை சரி செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வி வரலையா? அதாவதுக்கு சித்தாந்தம் ஒன்றுதான். சித்தாந்தம் மட்டும் இல்ல, இன்னும் கூட சொல்லுவேன், இலக்கு கூட ஒன்றுதான். இன்றைய தினம் அகில இந்திய அளவிலே இலக்கு என்பது பாஜகவை வீழ்த்த வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரை பாஜகவுக்கு மட்டுமல்ல, திராவிட கட்சிகளுக்கு ஒரு சரியான மாற்றை கொண்டு வர வேண்டும். இதைத்தான் சிபிஎம் சொல்லுது, சிபிஐயும் சொல்லுது. நிச்சயமாக எந்த வேறுபாடும் அதுல இல்லை. ஆனால் அந்த நிலைப்பாட்டை இந்த குறிப்பிட்ட ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் எப்படி பொருத்தி பார்ப்பது, எப்படி அமுல்படுத்துவது என்பதில் கருத்து வேறுபாடு வருது. அது வரத்தானே செய்யும். ரெண்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்றாலும் தனித்தனி கட்சிகள் தானே. ஆகவே வந்திருக்கு. ஆனால் அதன் காரணமாக எங்களுடைய இலக்கோ லட்சியமோ சித்தாந்தமோ அதில் வேறுபாடு கிடையாது. இது வரத்தான் செய்யும். அதையே நீங்கள் பெருசுபடுத்துறீங்க. உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். இப்போ அருணனுடைய கருத்தை நீங்களும் கேட்டுட்டு இருந்தீங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் சரியாக தான் நீங்களே அந்த கேள்வியை நான் கேட்குறத கேட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு தேர்தலில் போட்டியிடுவதுங்கிறது அது ஒரு அரசியல் போராட்டம். தேர்தல் என்பது இது மார்க்சிய மூலவர்கள்லேருந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். அதாவது தேர்தலை எப்படி பயன்படுத்தி கொள்வது இடதுசாரிகள், குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி என்பதில் அது மிக நீண்ட ஒரு பாரம்பரியமான விவாதமும் அதற்கான பல்வேறு விதமான கருத்துக்களும் லெனின் காலத்துலேருந்து இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ என்னன்னு சொன்னால், சிபிஐயையும் ஒதுக்கிவிட்டு விடுதலை சிறுத்தைகளையும் ஒதுக்கிவிட்டு நீங்கள் ஏற்கனவே மதிமுக போயிடுச்சு, தேமுதிக போயிடுச்சு, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் போயிடுச்சுங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த 3 இயக்கங்களாவது இதில் ஒன்று இணைந்து இந்த தேர்தலை சந்தித்திருந்தால்தான் அதில் பொருள் இருக்கும். இவங்க தேர்தலில் போட்டியிடுவதால் மட்டுமே ஒரு மாற்று இருக்குது என்று காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க தலையிடாமல் இருந்தால் கூட ஒரு குறைந்தபட்சம் கூட்டணியாக நாங்கள் மக்கள் நல கூட்டணி இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம்
ஏன்னா இவங்களெல்லாம் இந்த மாதிரியான மோசம் பண்ணிட்டாங்க, இவங்க எதுவுமே பண்ணலை, தமிழ் மாநிலத்தினுடைய பல்வேறு உரிமைகள் பறிபோய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களோ அடுத்தாப்பில் இருக்கக்கூடிய திமுக போன்ற பிரதான கட்சிகளோ எதுவுமே முறையான எந்த உறுதியான முடிவையோ ஒரு நடவடிக்கையோ எடுக்கவில்லை என்ற சூழலில் நாங்கள் இதை புறக்கணிக்கிறோம் என்று சொல்லியிருந்தால் அதை விட இன்றைக்கி தேர்தலில் போட்டியிட்டு அடையாளபூர்வமாக ஒரு 10,000 20,000 ஓட்டோ இல்லை 500,000 ஓட்டோ வாங்குவது என்பது இன்றைக்கி மக்கள் நல கூட்டணியை உடைத்திருக்கிறது என்கின்ற அந்த மெய்மையை, அந்த உண்மையை அவர்கள் மறைக்க முயற்சிக்கிறார்கள். மறைக்கக்கூடாது, அது தப்பு. அது உண்மை என்ன என்று சொன்னால் மக்கள் நல கூட்டணி தேய்ந்து மாய்ந்து இன்றைக்கி என்னமோ கழுது தெரிஞ்சு கட்டெரும்பானதுங்கிறது அந்த வார்த்தையை சொல்ல நான் கொஞ்சம் அச்சப்படுறேன், தப்பு. ஆனாலும் சொல்கிறேன், இன்றைக்கு தேய்ந்து போய்விட்டது என்கின்ற நிலைமைக்கு சிபிஎம்னுடைய முடிவு தள்ளி இருக்கிறது என்பதைத்தான் நான் ஒரு அவலமாக நான் பார்க்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. வணக்கம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.